Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய பட்ஜெட்டில் ₹1 கூட ஒதுக்கப்படவில்லை என தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதியன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து மத்திய நிதி அமைச்சகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் மத்திய துறை திட்டமாக 63,246 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தொகையில் 65 விழுக்காடு தொகையான 41,018 கோடி ரூபாயை நேரடி நிதி மற்றும் கடனுதவி என மத்திய அரசே வழங்கும் என்றும், மீதமுள்ள 35 விழுக்காடு செலவான 22,228 கோடி ரூபாயை மாநில அரசு நிதி பங்களிப்பாக தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2025-26 மத்திய பட்ஜெட்டில் மத்திய துறை திட்டமான சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ₹1 கூட ஒதுக்கப்படவில்லை என்று சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெற்ற விவரங்களில் தெரியவந்துள்ளது. அவர் பெற்ற தகவலின்படி நாட்டில் உள்ள 11 மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்களில் 7 மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 19,091 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தொகை கடந்த ஆண்டை விட 10.15 விழுக்காடு குறைவாக, அதாவது 2,156 கோடியே 93 லட்சம் ரூபாய் குறைவாகும். மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக நிதி பெற்ற மாநிலங்களாக டெல்லி, மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத் ஆகியவை மட்டுமே திகழ்கின்றன. ஏற்கனவே 5 ஆண்டுகளாக மத்திய அரசு நிதி ஒப்புதல் வழங்கப்படாமல் இழுபறியில் இருந்தது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம். ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மத்திய அரசு திட்டமாக அறிவிக்கப்பட்ட போதும் நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. இதனால் சென்னை மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு மேலும் கடன் வாங்கும் நிலை ஏற்படும். ஆனால் இந்த திட்டத்துக்கு கடன் வாங்க மத்திய அரசு அனுமதி வழங்காத நிலையில் திட்டம் முடங்கும் நிலை ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் மதுரை, கோவை மெட்ரோ திட்டங்களுக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசின் ஒப்புதலுக்காக கடந்த ஆண்டு டிசம்பரில் தமிழ்நாடு அரசு அனுப்பியது. ஆனால் இன்னும் இந்த திட்ட அறிக்கை முதற்கட்ட தேர்வில்தான் உள்ளது என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பெற்ற விவரங்கள் கூறுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.